ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 11. ஹோலிலேண்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? நம்ம ஹீரோ கேட்குறான். டஸ்க் ஆஃப் ப்ராஸ்பர் டைம் இது சிட்டிஸாக இருந்துச்சு. இதை பற்றி கேள்வி தான் பட்டிருக்கேன். எங்கள் டீமன்ஸ் வரும், நல்ல வேலை நம்ம கிட்ட ஸ்வாட் இருக்குது அப்படின்னு வா சொல்கிறா. ஸ்வாட் இல்லைனாலும் என்னை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு என் ஒரிஜினல் பவரை பிரின்சஸ் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பட் சுற்றி மான்ஸ்டர் இருக்கும்போது பவரை யூஸ் பண்ணாமல் சர்வைவ் ஆகவும் முடியாது. நார்த் சைடு ஒரு ஸ்மால் கேட் இருக்குது, அது வழியாக நம்ம வெளியே போயிடலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரியோனே சொல்கிறா. செவத்து மேலே யாரெல்லாம் நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணா திரும்ப அதே இடத்துக்கே வரான். இங்கே என்ன நடக்குது, நான் பண்ணுறது பார்க்க உனக்கு எப்படி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ அந்த இடத்துக்கு போனோடனே இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துட்டு ரியோனே சொல்கிறா. குறிப்பிட்ட பாதையை தவிர்த்து வேற இடத்துக்கு போனா நம்ம ஹீரோ அதே இடத்துக்கே டெலிபோர்ட் ஆகுறான். நான் நினைச்சது சரிதான் நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன லைட் பால்னு ரியோனே பாக்குறா. நம்ம இந்த சிட்டியோட ஒரு டஞ்சனுக்குள்ள இருக்கோம். ஆக்சுவலி இந்த சிட்டியே ஒரு டஞ்சனா மாறிடுச்சு. இந்த லைட் பாலை தொட்டு தான் நம்ம இந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆக முடியும். வேற பாதையில நம்ம போக ட்ரை பண்ணா ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்ப வந்துருவோம். இந்த இடத்துல டிராப்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் சேஃப்டியா நம்ம போவோம் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் கூட நல்ல வேலை நீ டெலிபோர்ட் ஆன, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு ரியோனே சொல்றா. டஞ்சனோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம அட்வான்ஸ் ஆகி போடணும்னா இந்த பாலை தான் தொடணும். நெக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம டெலிபோர்ட் ஆகும்போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன், எல்லாம் சேஃப்னா திரும்ப வந்து அவங்களை கூட்டிட்டு போறேன். நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிட்டு எல்லாம் சேஃப் தான் வாங்க நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறேன். டேஞ்சரஸான வேலையை ஒன்று பார்க்க வைக்கிற சாரின்னு ரியோனே சொல்லவும், பிரின்சஸை நான் ஃபர்ஸ்ட் அனுப்ப முடியாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இவனுங்க நிறைய மான்ஸ்டர் இருந்தாலும் பிரின்சஸ் இல்லைனா தான் என் ஒரிஜினல் பவரை யூஸ் பண்ணி காலி பண்ண முடியும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவோட மேப்ல ரொம்ப தூரத்துல ஒரு மான்ஸ்டர் தெரியுது. இது என்ன மான்ஸ்டர்னு ரியோனே கேட்கறா. இது ஒரு கோஸ்ட் டைப் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அது பெரிய லெவல்ல வெண்மேஜிக் யூஸ் பண்ணுது, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரியானே ஷாக் ஆகுறா. இதை நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு வழியை கிரியேட் பண்றேன், கரெக்ட் டைம்ல அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஸ்வாட வர வச்சு விண்டை கிளியர் பண்ணுவோம். ரியானேவா அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். ஸ்கல்ஃபேஸோட அந்த லைட்னிங் ஸ்வாட் வந்துட்டு இந்த கோஸ்ட்டுக்கு வீக்னஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்ககிட்ட என்ன ஸ்வாட் அப்படின்னு வா கேட்கவும், நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இவ்வளவு சூப்பரான ஸ்வாட் எவ்வளவு நேரம் மறைச்சு வச்சிருக்கியான்னு கேட்கவும், எல்லாருமே சில சீக்ரெட்ஸா வச்சிருக்கதானே செய்வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஏன்ட்டு பண்ணு நிறைய சீக்ரெட் இருக்கு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். எத்தனை மான்ஸ்டர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உன்னால சென்ஸ் பண்ண முடியும்னு கேட்கவும், 20 மீட்டருக்கு சென்ஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பிரின்சஸ் கூட இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால அவன் ஸ்கில்ஸ் இதையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போற டெலிபோர்ட் பாலை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த இடத்துல ஸ்லைம் மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் பாக்குறாங்க. அந்த பிரின்சஸ் அட்டாக் பண்ண போக வெயிட் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சஸ் அட்டாக் அது மேல டேமேஜே ஆகல. பிரின்சஸ் அதை பிடிச்ச அவ ட்ரெஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகுது, தான் வெயிட் பண்ண சொன்னேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி அவளை காப்பாத்துறான். எவ்வளவு ஸ்ட்ராங்கான அட்டாக்கோ அது மேல வேலை செய்யாது. அது போக அதுங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ட் கிரியேச்சர் வேற, ஓடி போனாலும் அது வந்து நம்மள பிடிச்சிரும், நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சஸ் ஒரு அடி ஆகுறா. ஃபயரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அதோட கோரை போயிட்டு ரியோனை டெஸ்ட்ராய் பண்றா. ஒரு வழியா இவங்க அதை டிஃபீட் பண்ணிட்டாங்க. நல்லா பண்ண நம்ம ஹீரோ சொல்லவோ, இப்பெல்லாம் என்கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிச்சிட்டல, சரி எனக்கும் அது பிடிச்சிருக்குன்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ திரும்பி நின்று பேசிட்டு இருக்கவோ, என்னாச்சுன்னு வா கேட்கவோ, ஓ ட்ரெஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பக்கம் பார்க்காதன்னு வா வைக்கப்படுறா. பாத்துட்டியோன்னு கேட்கவோ, இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். பொய் சொல்லாதன்னு வா சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். கையில ட்ரெஸ் எல்லாமும் நீ தூக்கிட்டு போவியா அப்படின்னு வா கேட்கறா. எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு வச்சிருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். பட் உண்மையிலேயே நம்ம ஹீரோ ஸ்டோரேஜ்ல எப்பவும் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இதை விட பெரிய ட்ரெஸ் இல்லையா, அது கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு ரியோனே சொல்றா. எங்கடா பாக்குற அப்படின்னு வா கேட்கறா. உங்களுக்கு ஹை லெவல் ஸ்பெல்ஸ் எதுவும் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், தெரியும் பட் அது கண்டிப்பா இங்க இருக்கிற மான்ஸ்டர் தோக்கடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்காதுன்னு வா சொல்லவும், நீங்க நம்ம ஹீரோ கான்டாக்ட் பண்ணி பிரின்சஸ்க்கு சில மேஜிக் நான் கத்து கொடுக்க போறேன், அது ஓகேவா நம்ம ஹீரோ கேட்கறான். நார்மலா அதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன், பட் இது யார் எமர்ஜென்சி ஸோ ஓகே அப்படின்னு நீ சொல்ற. இந்த ஸ்வாட் கூட நீங்க ஃபயர் என்சான்மெண்ட்டை யூஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஃபயர்னு சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ ஃபயர் அப்படின்னு சொல்றா. அந்த மேஜிக் ஒர்க் ஆகுது. கல்ல நம்ம ஹீரோ தூக்கி போடவா அதாவா வெட்றா. இதுதான் இமிடேஷன் என்சான்மெண்ட். லெஜெண்டரி வெப்பனா இல்லைன்னா இந்த ஸ்வாடை வச்சவங்களால எந்த வெப்பனாலும் டெஸ்ட்ராய் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு வேல்யூபிளான ஸ்பெல்ல எனக்கு கத்து கொடுக்குறது ஓகே தானே அப்படின்னு வா கேட்கவும், இந்த மாதிரி ஸ்பெல் நிறைய பீப்புளுக்கு பரவாம இருந்தா சரிதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்வாடையும் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டேன், இப்போ இந்த ஸ்பெல் பதிலுக்கு நான் உனக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ரியோனே சொல்றேன். எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, ராயல் ஃபேமிலியில இருக்கிற நீங்க மக்களையும் கிங்டமையும் எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. நல்ல வேலை எனக்கு எப்படி அந்த மேஜிக் தெரியும் வா கேட்கல நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். திடீர்னு நம்ம ஹீரோக்கு தலை ஒரு மாதிரி வலிக்குது. இங்க டெலிபோர்ட் ஆகும்போது இதே ஃபீலிங் தான் இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பட் பிரின்சஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்ல. உருண்டையா ஒரு பாறை இருக்கு, பட் அது ஒரு எக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு மான்ஸ்டருக்கு நான் பார்த்ததே இல்லையேன்னு ரியோனே சொல்றா. அப்படின்னா இது ஒரு ஆர்டினரி மான்ஸ்டர் கிடையாதுன்னு அர்த்தம் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் முட்டையை உடச்சிட்டு இப்போ வெளியே வருது. ரிஃபனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அதோட காலை ஐஸால கிரியேட் பண்ண மாட்ட மாதிரி இருக்கு. அதை அட்டாக் பண்ண போதுன்னு டக்கு நம்ம ஹீரோ பிரின்சஸ் தூக்கிட்டு ஓடுறான். அது மட்டும் நம்ம மேல பட்டா இன்ஸ்டன்ட் டெத் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என்னை இறக்கி விடுறியான்னு வா கேட்கறா. எமர்ஜென்சியா தான் தூக்கிட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோ சொல்றான். நான் டீக்காயா போய் அதை டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீங்க பின்னாடியில இருந்து அதை அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணா அசால்ட்டா இதை தோக்கடிக்க முடியும். பட் பிரின்சஸ் இருக்கிறதுனால அப்படி பண்ணல. அந்த பறவையை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் பண்ற அந்த டயத்துல பிரின்சஸோ போயிட்டு அதை
அதை அட்டாக் பண்றா. பட் அது பிரின்சஸ் அட்டாக் பண்ணிடுது. இதோட பவர் ஐஸ் தான், இதுக்கு ஹார்ட் தான் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ஃபயரை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அதோட தலையே துண்டா வெடிச்சிடுச்சு. நீங்க அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுனால தான் என்னால அதை பண்ண முடிஞ்சது நம்ம ஹீரோ சொன்னா. அந்த மான்ஸ்டர் ஹீலிங் ஆகி உயிரோட வந்துருது. தலையவே வெட்டினாலும் இது சாகலையா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ஷாக் ஆகுறா. இப்போ என்ன பண்றதுன்னு பிரின்சஸ் கேட்கவும், ரியோனே இது செல்ஃப் ஹீலிங் ஆகிறதுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டிவைஸ் இருக்கும். நீ மட்டும் போயிட்டு ஃப்ரண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன்னா அந்த டிவைஸ் ஸ்டாப் ஆயிரும் நம்ம ஹீரோ சொல்றான். அதோட ஸ்பெல் மெக்கானிசம் ஸ்டாப் பண்ணி ஃப்ரண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணணும், அவ்வளவுதானே. சரி நான் பாத்துக்கிறேன். பட் அந்த பறவையை நீ எப்படி தனியால சமாளிப்பான்னு கேட்கவும், இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் மட்டும் சிட்டிக்குள்ள வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை. நீ ஃப்ரண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன்னா அந்த பறவையை ஈஸியா சமாளிச்சிடலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். சாரி ரியோனே, உன்ட்டு போய் சொல்லிட்டேன். இதுக்கு எந்த மெக்கானிசமும்லாம் கிடையாது, லிமிட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ஃபுல் பவர்ல ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அசால்ட்டா நம்ம ஹீரோ அதோட தலையை துண்டா வெட்டுறான். அப்பவும் அது திரும்ப வளர்ந்துருது. உன்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். திரும்ப நம்ம ஹீரோ அதை கொண்டுட்டு இருக்கான். ரியோனேவும் வெளியே போற அந்த டோரை கண்டுபிடிச்சு ஓப்பன் பண்ணிட்டா. அந்த பறவையோட வயிற்றுல அதோட கோர் இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அந்த கோர் அப்படியே உள்ள நம்ம ஹீரோவை மட்டும் இழுக்குது. ஈவன் நம்ம ஹீரோ ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணாலும் எதுவும் ஆகல. ரிஸ்கியான மூவ் தான், பட் உள்ள இழுத்தாலும் பரவாயில்ல, நான் இதை பண்ணி தான் ஆகணும். திடீர்னு என் மேல என்ன கோல்டன் லைட் நம்ம ஹீரோ பார்க்க அந்த பறவையோட ரெக்கையை வெட்ட போய் இப்போ அது ரீஜெனரேட் ஆகல. ஃப்ளேம் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி அதோட கோரோட சேர்த்து நம்ம ஹீரோ அதோட தலையை துண்டா வெட்டுறான். அதோட மொத்த பாடியை பிளாஸ்ட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகுது. நம்ம ஹீரோவும் இப்போ பழையபடி நார்மல் ஆயிட்டான். அது என்னதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரியானேமும் வந்து பார்த்து நான் வெளியே போற வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கூட்டிட்டு போறேன். வால்மேர்ல என் ஆளுங்க வந்துருவாங்க, நம்ம அந்த இடத்துல போய் அவங்கள மீட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். நீ மத்தவங்களும் வந்துட்டு இருக்காங்க, வர வழியில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் கேம்ப் போட்டு தனியா வெளியே தங்குவாங்க. எல்லாம் நீ யோசிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம மாஸ்டர் கிட்ட சீக்கிரம் போய் ஆகணும்னு நீ கூப்பிடுறா. நீ நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோவோ ரியானேவோ தனியா அங்க கேம்பை செட் பண்ணிட்டாங்க. போடுறதுக்கு துணி, சாப்பாடு, டென்ட் எல்லாத்தையும் வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி ரியோனி கேட்கறேன். கிட்ட ஐட்டம் பாக்ஸ் இருக்கு, டிராவலிங்ல நான் எப்பவும் அதை யூஸ் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்ன மாரி ஒரு ஆளு கிங்டம்க்கு கண்டிப்பா தேவையே அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகுறா. கிங்டம்காக ஒர்க் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ராயல்ட்டிங்கிறதுனால எல்லாரும் என்ன மரியாதையோட நடத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு கேஷுவலா ஆள் பேசுறதுக்கு கிடைக்கிறதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு ரியோனி சொல்லவும், எப்போ வேணா நான் அவங்க கிட்ட வந்து பேசுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நானும் இனி என் இஷ்டப்படி அவங்க கூட பழகிறேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கா. நைட் இவங்க ஒன்னா தூங்குறாங்க. பட் இவங்களுக்குள்ள எதுவும்லாம் நடக்கல. நம்ம ஹீரோ நைட் ஃபுல்லா அவன் டென்ட்டுக்கு வெளியவே தான் இருக்கான். மான்ஸ்டர் போறதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். ஒரு மான்ஸ்டர் படையா அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அதுங்களும் வால்மேரை நோக்கி தானே போதுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சம்மந்தமே இல்லாம நம்ம ஹீரோ திடீர்னு ஒரு டஞ்சனுக்கு டெலிபோர்ட் ஆயிருக்கான். இப்போ என்னடான்னா ஆர்மி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் வால்மேரை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.